Queen Jhansi. நைட்டு 10 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்துட்டோம். திடீர்னு கிச்சனில் உருட்டுற சவுண்டு கேட்குது. சிசிடிவி கேமராவை ஆன் பண்ணி யார் கிச்சனில் இருக்கிறாங்கன்னு பார்த்தா என் பையன் தான் என்னமோ பண்ணிகிட்ருக்கிறான். வாங்க அவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான்னு போய் பார்க்கலாம். குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு உங்களை வரவேற்கும் ஆஸ் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். ஹாலில் லைட் ஆஃப் ஆகிருக்கு, கிச்சனில் மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு. மக ஊர்லேருந்து வந்திருக்கா, ஸோ 2 பேர் சேர்ந்து என்னமோ செய்கிறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. என்ன செய்கிறடா? பாவ் பஜ்ஜியும் பன்னீர் பட்டர் மசாலா. பாவ் பஜ்ஜியும் பன்னீர் பட்டர் மசாலாவா? பன்னீர் பட்டர் மசாலாவும் இல்லை, லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்ட்டு. டிஃப்ரெண்ட்டாவா? தெரியுமா உனக்கு? எனக்கு எங்கே தெரியும். அப்புறம் ஹெல்ப்பா? ஆமாம், அக்காவுக்கு. ஆமாம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு உருளைக்கிழங்கா? இல்லை, பாவ் பஜ்ஜி பன்னீர் பட்டர் மசாலான்னா அது கொஞ்சம் லைட்டாக உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி போட்டால் கொஞ்சம் கிரேவியாட்ட வந்துடும். அதனால சும்மா நாங்களே ஏதோ ஒன்று செய்கிறோம். நீங்களே ஏதோ ஒன்று செய்கிறீங்களா? ஆமாம். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் வீடியோவில். சகிக்கலன்னு சொல்லுவேன். எப்படி வேணால் சொல்லிக்கோங்க, நாங்கள் திங்கிறோம். நீங்கள் திங்கிறீங்க, ரைட். பன்னீர் பட்டர் மசாலாவே திக்காக செஞ்சு உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணி போட்டு நாங்கள் பாவ் பஜ்ஜின்னு சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா பாவ் பஜ்ஜிக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் தேவை, அவ்வளோதான் வீட்டில் இல்லை, உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குது. சமையல் ரூமில் இப்படியே கையில் அள்ளி எல்லாத்தையும் வச்சிருக்கிறது. ஒரு குண்டால போடணும். வந்துருச்சு வந்துருச்சு. ஏய், இதில் என்ன போட்ட? இது நான் போகிறதே நானே கொண்டு வர சொன்னேன். நீங்கள் சமைக்கிறதுக்குள்ள வேகிற அளவுக்கு. அப்புறம் உப்பு, அப்போ தான் உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு கரம் மசாலா போடணும். எல்லாத்தையும் போட்டு வதக்கி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து தான் கிரேவி பண்ணோம். லேட் நைட் ஆயிடுச்சு, போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்த நாள் வேறு சில ஐட்டம் நான் குக் பண்ணும்போது அது கூட சேர்ந்து இதையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். காலையில் நான் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு போய் பார்க்கும்போதே நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி பார்ட் ஆஃப் த குக்கிங் வந்து முடிச்சு வச்சுருந்தாங்க. பன்னீரை வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க. மொத்தம் 3 பேக்கெட் பன்னீர். அதில் 2 பேக்கெட்டை நான் மஞ்சூரியன் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு 1 பேக்கெட் மட்டும் அவங்க கிரேவிக்கு கொடுத்துட்டேன்.
எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த சில்லி பவுடர் மசாலா இது. ஜஸ்ட் இதில் தண்ணி ஊற்றி கலக்கி பனீரோ காலிஃப்ளவரோ போட்டு பொரிச்சாலே நமக்கு சில்லி பனீர் சில்லி காலிஃப்ளவர் கிடச்சிரும். ஸோ இப்போ மஞ்சூரியன் அப்படிங்கிறதுனால மேற்கொண்டு கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது செய்யணும். பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், சோயா சாஸ் இதெல்லாம் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அது கூட இந்த சில்லியும் போட்டு வதக்கினாலே மஞ்சூரியன் ரெடி ஆயிரும். இதில் குடமிளகா போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வீட்டில் குடமிளகா இல்லை. ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு நாங்கள் செய்கிறோம். சுடும் தொடாத. கடையில் பேக்கெட்டாக வட்டை பண்ணு மாதிரி என்னமோ ஒன்று வாங்கிட்டு இதுதான் பாவு பண்ணு அப்படின்னு பிள்ளைங்க சாதிச்சாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தொண்டையில் இறங்காது அப்படிங்கிறதுனால எங்களுக்காக தனியாக சப்பாத்தி சுடுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆளுக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டு அப்புறமா எந்த பண்ணும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எல்லா ஐட்டமும் இப்போ சர்வ் பண்ணுறக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்தா அப்படியே செம்மையாக சூவியாக வருது சீஸ் போட்டிருக்கிறதுனால. ஏதோ விளையாட்டாக பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் நிஜமாலவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வீட்டில் ரசித்து சாப்பிட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. இப்பவே வாங்குங்க ஆஸ்க் ஜான்சி. இனி வீட்டு வேலையில ரொம்ப ரொம்ப ஈஸி.